மகாநதி குமரனை போய் விஜயை பார்த்து பேசலான்ட்டு போகிறாரு. ஆனால் விஜய் பார்த்தா குமரன்ட்டையும் இங்கே ரொம்பவே காமெடியாக பேசுகிறாங்க. விஜய் பேசுகிறத பார்த்து குமரனாலையும் எதுவும் பேசவே முடியல. என்னது விஜய் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு, எல்லாமே காவிரிக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்னு இங்கே குமரனுக்கு நல்லாவே புரியுது. இங்கே விஜய் பேசுகிறத பார்த்து குமரன் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக மேலே வராரு. சாரதா கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள பார்த்தீங்களா, அவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு கேட்க குமரன் ஒன்று, இல்லத்தை நான் பேசிட்டேன், அவர் இங்கேயே வாடகைக்கு வந்திருக்காராம். வாடகைக்கு இருக்காரா? அவனுக்கு தான் அவ்வளோ பெரிய வீடு இருக்கே, அவன் எதுக்கு வந்து வாடகைக்கு இங்கே இருக்கான், அவனுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்ல இங்கே குமரன் எதுவும் பேசாமல் நிற்கிறாங்க. சரி தம்பி, அவன் எங்கே வாடகைக்கு வந்திருக்கானா? நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில். என்ன தம்பி சொல்கிறீங்க, இங்கே தான் வாடகைக்கு வந்திருக்கானா? அப்புறம் நம்ம வீட்டை காலி பண்ணிடலாமா அப்படின்னு இங்கே சாரதா கேட்க குமரன் ஒன்று, இருங்கத்தை அவசரப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக பேசி புரிய வச்சா அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி அவன் போக மாட்டான், அவன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க, நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் தான் வந்திருக்கான். அவன் எப்படி போவான்? போக மாட்டான். அவனுக்கு என்னதான் பண்ணணுமோ தெரில, ஏன் தான் இப்படி காலை சுற்றுற பாவம் மாதிரி நம்மளே வந்து டார்ச்சர் பண்ணான்னு தெரில. நானே இப்போ தான் காவிரி மனசை மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சரி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் இவன் வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சாரதா புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காவிரிக்கு நல்லாவே கேட்குது. காவிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, விஜய் உண்மையாலுமே நம்ம மேலே லவ் வச்சிருக்காரு போல், அதான் தன்னுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாடகைக்கு தங்கி நம்மளை பார்க்கணும், நம்மளை எப்படியா கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு காவிரி மனசில் நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் தான் அம்மாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அம்மா பேச்சை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு காவிரி அமைதியாக இருக்காங்க. இங்கே குமரன் ஒன்று அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே சாரதா வராங்க. என்னாச்சு தம்பி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க கங்கா ஒன்று, இல்லைம்மா அவர் இந்த வச்சிருக்க பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது படம் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு இன்னும் சரியான வாய்ப்பு எதுவும் வரவே இல்லை. அந்த ப்ரோக்ராம் ஜெயித்த உடனே 2 பேர் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிற கதை வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதில் நடித்தா அந்தளவுக்கு இவர் ரீச் ஆக மாட்டார். முதல் படமே நல்ல ஒரு படமாக நடித்தா மட்டும்தான் இவரால் மக்கள் மத்தியில் ரீச் ஆக முடியும். அதான் இவரே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு சில பெரிய ப்ரொடியூசர்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை, பணமும் தேவை. என்னதான் இருந்தாலும் நம்மள்ட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை, ஆனால் சப்போர்ட் வேணும் இல்லையா, அதான் என்ன பண்ண தெரியாமல் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல சாரதா ஒன்று, அதுக்கு என்னமோ பண்ணுறது விடுங்க, கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பில் சூப்பராக ஒரு படம் பண்ணுவார், படம் பண்ணி பெரிய ஆவார், நீ வேணால் பாரு அப்படின்னு சாரதா பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் வந்து எல்லாத்தையும் காதில் வாங்கிறாங்க. காதில் வாங்கிட்டு இங்கே விஜய் ஒன்று ஒரு பிளான் பண்ணுறாரு. நாம் ஏன் இப்போதைக்கு குமரனுடைய ஆசை நிறைவேற்றிக்கக்கூடாது, கண்டிப்பாக குமரனை நம்ம பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா குமரன் ஒரு ஆள் போதும், காவிரி மனசை மாற்றி நம்ம கூட அனுப்பிடுவார். உண்மையிலேயே குமரனை இந்த ஷோக்கு போக வச்சது நாம தான். அப்படி இருக்கும்போது குமரனுக்கு ஒரு வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு விஜய் ஒன்று தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. இது மாதிரி ஒரு இப்போ நடந்து முடிச்சல உங்களில் யார் அடுத்த கதாநாயகன், அந்த ஷோவில் குமரன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு முக்கியமாக பெரிய ப்ரொடியூசர் தேவைன்னு சொல்லி 1-2 பேர்ட்ட சொல்லி வைங்க, சொல்லி வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி உடனே போய் குமரனை பார்த்து நல்ல கதையை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஆளுங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மேனேஜரும் போயிட்டு பேசுகிறாங்க. பேசி நல்ல ஒரு படத்துடைய ப்ரொடியூசரை பிடிக்கிறாங்க. பிடிக்கவும் அவரும், ஆமாம் நான் அந்த ஷோ பார்த்தேன், அந்த பையன் நல்லா நடிக்கிறான், அவனுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஸோ விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி விஜய் இருக்காரு, அவருக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் நீங்கள் தாராளமாக படம் பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுக்கு ப்ரொடியூசர் வேணும் இல்லை பணம் பார்த்தினாலும் நாங்களே தரோம் அப்படின்னு சொல்ல, அவரும் உடனே வந்து இங்கே குமரனை பார்க்க தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த அந்த ப்ரொடியூசர், இங்கே குமரன் யார் அப்படின்னு கேட்க சாரதா உடனே, என் மாப்பிள்ளை தான் சார், சொல்லுங்கள் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இதுமாதிரி ப்ரொடியூசர், ஸோ படத்தோட கதையை வந்து அவர்கிட்ட சொல்லான்ட்டு வந்திருக்கேன், அவர் இருக்காரா, அவரை நான் பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கேட்க சாரதா உடனே கங்கா கூப்பிட்றாங்க. கங்கா வந்து, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, யாரும்மா இது, இது மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்கடி, இவங்க ப்ரொடியூசராக ஒரு கதை விஷயமா மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா, மாப்பிள்ளை எங்கே, மாப்பிள்ளை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, அவர் குளிச்சுட்டு இருக்காருமா, ஒரே நிமிஷம் நான் போய் கூப்பிட்டாரேன். ஏங்க சொல்லுங்கங்கா என்னாச்சு? இல்லைங்க, உங்கள்கிட்ட கதை சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, நீ கொஞ்சம் வரீங்களா? என்னங்க சொல்கிற, உண்மையாவா? ஆமாங்க, இந்த வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு குமரன் அவசரமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி வெளில ஓடியாரு. வந்துட்டு, வாங்க சார், வணக்கம் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, நீங்கள் தான் குமரன்? ஆமாம் சார், உங்களுடைய ப்ரோக்ராம் பற்றி நான் கேள்விப்பட்டேன், ஸோ அதான் உங்களை பற்றி ஒரு சின்னதாக உங்கள்கிட்ட பேசலான்ட்டு வந்திருக்கேன், நான் ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களை வச்சு, நீங்கள் அதுக்கு ஓகேவா, படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, சரிங்க சார் அப்படி கேட்டிங்க, கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக படம் நல்லா இருக்கு, ரெடியாக இருக்கேன் சார். நான் இது வரைக்கும் 2-3 டேரக்டர் வந்தாங்க, வந்து படத்தை பற்றி சொன்னாங்க, ஆனால் எனக்கு கதை பிடிக்கல, அதான் நான் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டுக்காக தான் நடிக்கிறது உடனே ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஸோ கண்டிப்பாக
கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சார் என்கிட்ட ப்ரொடியூசர் எதுவும் கையில் இல்லை ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம் சார், நான் கதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் கேட்டு சொல்லுங்கள், கேட்டுருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் படுறதுக்கான எல்லா வேலையும் நான் இப்போவே ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே குமரன் கதையை கேட்குறாங்க. அவரும் கதையை சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கவும் குமரன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ உங்களுக்கு ஓகேண்ணா நான் சொன்னீங்கன்னா நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுடலாம், போட்டுட்டு நம்ம அடுத்த வாரமே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, குமரனுக்கு கையும் இல்லை காலும் இல்லை. சரிங்க சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அவரும் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிடுறாரு. இங்கே குமரனுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே இங்கே சாரதாவும் பாட்டியும் போயிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் எடுத்து வச்சு கும்புறாங்க. இது மாதிரி என் மாப்பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டிட்டேன், கண்டிப்பாக அவர் இந்த படத்தை நடிக்கணும், நடித்து இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அடுத்தடுத்து இவர் நிறைய படத்தில் நடிக்கணும், அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நாங்கள்லாம் அவருக்கு துணையாக நிற்போம், அவரும் இந்த ஃபீல்டில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை ஓகுன்னு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த ப்ரொடியூசர் நம்பரை மட்டும் வாங்கலை யாருமே. இங்கே குமரன் கேட்குறாரு, ஐயோ கங்கா நம்ம எல்லாம் பேசணும் ஓகே, ஆனால் அந்த ப்ரொடியூசர் நம்பர் வாங்கவே இல்லையடி அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க, அப்போ அவர் நம்பர் வாங்கலை நீங்கள்? இல்லை கங்கா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வாங்கவே இல்லை. ஏங்க நீங்கள் தாங்க பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்து காஃபி போடுறதா உள்ளே போயிட்டேன், நீங்கள் எப்படி நம்பர்லாம் வாங்கியிருப்பீன்னு நினச்சேன், அவர் கால் பண்ண சொல்லும்போது கூட மண்டே ஆட்டினீங்களேங்க. இல்லை கங்கா இப்படி நம்மளை வச்சு படம் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதான் நான் டக்குன்னு அது உள்ளே போயிட்டேனா, என்னால் டக்குன்னு யோசிக்க முடியல கங்கா. என்னங்க போங்க அப்படின்னு அடுத்த நாள் கங்காவும் குமரன் பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு, ஆனால் ஃபோனே வரல. இது வந்து குமரனுக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. காவிரி இதை நினச்சிட்டு அப்படியே வெளில போகிறாங்க. கடைக்கு போகும்போது விஜய் வந்து காவிரிகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் விஜய்கிட்ட மூஞ்சி விட்டு கூட காவிரி பேசவே இல்லை. ஆனால் விஜய் வந்து விடாமல் காவிரியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போது சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில்னு காவிரி பயங்கரமாக சாமி கும்பிட்றாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, என்ன காவிரி சீக்கிரமே என் கூட சேர்ந்து வாழணும்னு சாமி கும்பிட்றியா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, நான் வேறு விஷயமா சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவிரி அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் என்ன இருக்குது, நானும் கடவுள் மாதிரி தான், நீ என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை பற்றி உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காவிரி ஒரு கடவுளான்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எங்கள் மாமாவுக்கு நேற்று கதை சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்தார், அவர்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்க, படம் ஒன்றே பண்ணலான்னு சொல்லிட்டு போனாராம். ஆனால் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர்கிட்ட நம்பர் வாங்கவும் இல்லை, நம்பர் கொடுக்கவும் இல்லை. அதான் என்னாச்சுன்னு தெரியல, எங்கள் மாமா வெயிட் பண்ணிட்டுருக்காரு, இது வரைக்கும் அதை பற்றி எந்த நியூஸும் வரல. அதான் சீக்கிரமே அந்த டேரக்டர் நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் மாமாட்ட எல்லாத்தையும் ஓகே பண்ணணும், எங்கள் மாமா நடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதானா, நான் கூட நீ நானும் ஒன்று சேர்ந்துன்னு வேண்டிக்கிட்டோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும் காவேரி, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இப்போ என்ன உனக்கு ப்ரொடியூசர் நம்பர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உடனே அவர் மேனேஜர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அந்த டேரக்டர் நம்பர் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவரும் டேரக்டர் நம்பர் சொல்கிறாரு. உடனே காவேரிக்கு இங்கே விஜய் சென்ட் பண்ணுறாங்க. காவேரி உனக்கு அந்த டேரக்டர் நம்பர் அமைச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க விஜய், உங்களுக்கு எப்படி இந்த டேரக்டரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏன் காவிரி எனக்கு தெரியாதா, உங்கள் மாமாவை ஃபஸ்ட்டு உங்கள் மாமாவுக்கு என்ன ஆசைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது நான் தான். அதே மாதிரி உங்கள் மாமாவை அந்த ஷோக்கு நடிக்க போக சொன்னதும் நான் தான். அப்படி இருக்கும்போது அவர் நடித்து முதல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அப்போது அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நான் தானே பார்த்தாகணும். அப்போது நான் தான் அந்த டேரக்டர்டையும் பேசினேன், எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் அவர். அதனால தான் அவர் வந்து உங்கள் மாமாவை தேடி வந்து வீட்டிலே பேசினார். அவர் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் அவர் இது வரைக்கும் ஃபோன் பண்ணாமல் நேரில் வராமல் இருக்கார். அவ்வளோதான், அவருடைய நம்பர் அனுப்பிட்டேன், நீங்கள் ஈவினிங்காக கால் பண்ணி பேசினா கண்டிப்பாக இன்னும் ஒரே வாரத்தில் குமரன் வச்சு அவர் படம் பண்ண ஆரம்பிச்சுவார். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா வேலையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் நீ பயப்பட தேவையில்ல. இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். எல்லாரும் சந்தோஷப்படணும், அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷத்தோட நீ என்னை ஏற்றுக்கணும். அது நடக்க வரைக்கும் நான் உங்கள் சுற்றி உங்கள் பின்னாடி தான் வந்துட்டு இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு காவிரி அப்படி கணத்தை கிள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதை பார்த்த காவிரிக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னது விஜய் இப்படி மாறிட்டாரு, ஆனால் இதை விஜயை பற்றி வீட்டுக்கு யாருமே சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே, நாம் போய் முதல்ல இதை பற்றி விஜயை சொல்லுவோம், விஜயை பற்றி சொல்லி வீட்டுக்கு எல்லாருக்கும் புரிய வைப்போம் அப்படின்னு காவிரி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க.